நேயர்களே, வணிகர்களுடைய நலவாரிய கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் உரை நிகழ்த்தி வருகின்றார். பார்க்கலாம். முதலமைச்சர் தலைவராகவும் வணிக வரித்துறை அமைச்சர் துணைத் தலைவராகவும் கொண்டு இந்த நலவாரியம் அமைக்கப்பட்டுச்சு. தலைவர் கலைஞர் இந்த வாரியத்தை உருவாக்கினப்போ அலுவல் சாரா உறுப்பினர்களாக 20 பேர் இருந்தாங்க. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் நாள் இந்த எண்ணிக்கையை 30 பேரா நம்முடைய அரசு உயர்த்துச்சு. இந்த வாரியம் தொடங்கப்பட்டப்போ வாரியத்தோட துவக்க நிதியா 2 கோடி ரூபாய் இருந்துச்சு. அது 2012ஆம் ஆண்டு 5 கோடியாகவும் 2017ஆம் ஆண்டு 10 கோடியாகவும் உயர்த்தப்பட்டு இப்போ 4 கோடியே 5 லட்சம் ரூபாய் திரட்டு நிதி கையிருப்பு இருக்கு. தொடக்கத்தில் நடைபாதை வணிகர்கள் இல்லாமல் மற்றவங்க 500 ரூபாய் கட்டணமாக செலுத்தி உறுப்பினராகலாம்னு இருந்துச்சு. இந்த உறுப்பினர் கட்டத்தில் கூட சலுகை தர நம்முடைய அரசு முடிவெடுத்தது. அது வழங்கப்பட்ட நிதியை 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கி இருக்கிறோம். வணிக நல வாரிய உறுப்பினர்களுக்கு மரணம் ஏற்பட்டால் அவங்களுக்கு குடும்பத்துக்கு வழங்கப்பட்ட 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியை 3 லட்சம் ரூபாயாக உயர்த்தியிருக்கோம். இதுவரைக்கும் இந்த திட்டத்தின் கீழ் 390 குடும்பங்களுக்கு நிதி வழங்கப்பட்டிருக்கு. வியாபார நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டால் 5,000 ரூபாய் என வழங்கப்பட்ட நிதியை 20,000 ரூபாயாக உயர்த்தணும். 29 உறுப்பினர்கள் இந்த நிதி உதவியை பெற்றிருக்காங்க. விபத்து உதவியா 25,000 ரூபாய் வழங்க உத்தரவிட்டிருக்கிறோம். இதய அறுவை சிகிச்சை மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சைகளுக்கு மருத்துவ சான்றிதழின் பேரில் 50,000 ரூபாய் நிதி வழங்கப்படுது. பெண் உறுப்பினர்களுக்கு கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைக்கு 20,000 ரூபாய் வழங்கப்படுது. விளையாட்டு வீரர்களுக்கான நிதி உதவியும் 3,000 முதல் 25,000 ரூபாய் வரை வழங்கப்படுது. நலிவுற்ற வணிகர்கள் திட்டத்தின் கீழ் பெட்டிக்கடை அல்லது 3 சக்கர மிதிவண்டி வாங்க 10,000 ரூபாய் வழங்கப்படுது. இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் 8,883 வணிகர்கள் பல்வேறு நிதி உதவிகளை பெற்றிருக்காங்க. 3 கோடி 29 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கு. வருங்காலத்திலே இது மாதிரி பல்வேறு முன்னெடுப்புகளை செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாடு வணிகர் சங்களுடைய பேரமைப்பினுடைய தலைவர் விக்ரமராஜா மற்றும் நிர்வாகிகள் அடிக்கடி என்னை வந்து சந்திப்பாங்க. அவங்க வைக்கிற கோரிக்கைகளையும் தொடர்ந்து நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சமீபத்தில் கூட உள்ளாட்சி அமைப்புகளால் கடைகளுக்கு தற்போது ஆண்டுதோறும் புதுப்பிக்கப்படும் வணிக உரிமங்கள் 1/4/2024 முதல் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிச்சா போதும் என்ற வகையில் இதற்குரிய விதிகளை திருத்தி ஆணைகள் வெளியிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளான கடைகளோட குத்தகை 9 ஆண்டுகள் என இருந்ததை 12 ஆண்டுகள் என விதிகளில் திருத்தம் செஞ்சு 1/8/2024 முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். விக்ரமராஜா மற்றும் நிர்வாகிகள் சமயத்தில் என சந்திச்சப்போ தமிழ்நாட்டோட எல்லா கடைகள்லையும் தமிழ் பெயர் பலகை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படுறதா வாக்குறுதி அளிச்சிருக்காங்க. இது போன்ற செயல்கள் நாங்கள் சொல்லி நீங்க செய்யறதா இல்லாம நீங்களே முன்வந்து செய்யறதா இருக்கணும். தமிழ்நாட்டின் வீதிகளில் தமிழை காண முடியவில்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு பெயர் பலகைகளை தமிழில் மாற்ற முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படை நோக்கம் கொண்டது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய கொள்கை. அது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். மிகப்பெரிய தொழிற்சாலைகள் மட்டுமல்ல, சிறு கடைகளும் வியாபாரிகளும் தங்களுடைய வணிகத்தை மிக சிறப்பாக நடத்தணும் என்பதில் தமிழ்நாடு அரசு கவனமாக இருக்கு. இது உங்களுக்கும் தெரியும். சிறு வணிகர்களும் வணிக நிறுவனங்களும் நிதி வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, மனித வளர்ச்சிக்கும் அடிப்படையானவை. லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கிறதா அமைஞ்சிருக்கு. வணிகர்கள் தங்களோட வணிகத்தை அமைதியாக நடத்துகிற வகையில்
அமைதிமிகு மாநிலமாக தமிழ்நாடு விளங்குது. உங்களுடைய வணிகத்துக்கு ஆக்கம் ஊக்கம் அளிக்கிறது தான், அதுதான் தமிழ்நாடு அரசினுடைய கொள்கை. அப்படி தான் செயல்படும். உங்களுடைய கோரிக்கைகளை எப்போ வேண்டுமானாலும் எங்களை சந்தித்து சொல்லலாம். ஆண்டுதோறும் வணிகர் சங்க பேரவை மாநாடுகளில் நானோ அல்லது அமைச்சர்களோ கலந்துக்கிறோம். நமக்கு இடைத்தரகர்கள் கிடையாது, அது இருக்கவும் கூடாது. எனவே இதை மனசில் வச்சுக்கிட்டு வர்த்தகமாக இல்லாமல் சேவை மனப்பான்மையோடவும் மக்களுக்கு நன்மைகளை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் போக வேண்டியிருக்கிற காரணத்தினால இந்த கூட்டத்தை நம்முடைய அமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று நடத்த இருக்கிறார்கள். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அவரோட கலந்து பேசிக்கிட்டு, அதிகாரிகளையும் கலந்து பேசிக்கிட்டு, அதற்கு பிறகு வணிகர்களுடைய நலவாரிய கூட்டத்தில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தொடக்க உரையை நிகழ்த்தியிருப்பதை பார்த்தோம். இன்று அந்த வாரியத்தினுடைய கூட்டம் நடைபெறுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதற்கு பிறகு அமைச்சர் அவர்கள் அதை பொறுப்பேற்று நடத்துவார் அப்படின்னும், நிறைய வணிகர்களுக்கான தன்னுடைய அரசு செய்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் சரி, அதே போல வணிகர்களுக்கு அரசிடமிருந்து இருக்கக்கூடிய கோரிக்கைகளையும் முதலமைச்சர் பட்டியலிட்டிருக்கிறத பார்க்கிறோம். தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு மத்திய பட்ஜெட் தாக்கலாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.